ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம திருத்தணி முருகன் கோயிலில் நடக்கிற ஆடி கிருத்திகை பற்றியும் திருத்தணி முருகன் கோயிலோட வரலாற்றையும் தான் பார்க்க போகிறோம். ஆடி கிருத்திகை என்றாலே திருத்தணி முருகன் கோயில் ரொம்ப ஸ்பெஷல். ஆமாங்க, மாதந்தோறும் வரும் ஒவ்வொரு கிருத்திகையிலும் திருத்தணி முருகன் கோயிலுக்கு அதிகமான பக்தர்கள் வருவார்கள். ஆனால் ஆடி கிருத்திகை அன்று மட்டும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவார்கள். அன்று முருகனை தரிசனம் செய்வது அவ்வளவு எளிதானது அல்ல. அது மட்டும் இல்லாமல் அன்று ஏராளமான பக்தர்கள் புஷ்ப காவடி எடுத்து வந்து முருகனை வழிபடுவார்கள். அந்த புஷ்ப காவடி எடுத்து வருவதற்கும் ஒரு காரணம் கூறப்படுகிறது. இந்த ஆடி கிருத்திகை அன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா இந்திரன் திருத்தணிக்கு வந்து மலர்களால் பூஜை செய்து முருகனை வழிபட்டு தன் துன்பம் நீங்கியதாக நம்பப்படுகிறது. அதனாலேயே இங்கு புஷ்ப காவடி சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அதை போலவே நாமும் இந்த ஆடி கிருத்திகை என்று விரதம் இருந்து காவடி எடுத்து வந்து முருகனை வணங்கினால் நம் வாழ்வில் எல்லா வளங்களும் கிடைக்கும் என்பது ஐதீகம். முருகப்பெருமானை இந்திரன் ஆடி கிருத்திகை அன்று கல்கார புஷ்பம் என்னும் மலரால் வழிபட்டதாக தல வரலாறு கூறுகிறது. 3 நாள் நடக்கும் இந்த விழாவில் அடிவாரத்தில் உள்ள சரவண பொய்கைக்கு முருகன் எழுந்தருளுகிறார். இந்த நாளில் மலர் காவடி எடுத்து முருகனை வழிபடுவோர் நினைத்தது நிறைவேறும் என்று நம்பப்படுகிறது. இப்போ நம்ம இந்த திருத்தணி முருகன் கோயிலோட ஹிஸ்டரியை பார்க்கலாம் வாங்க. திருத்தணி முருகன் கோவில் தமிழ்நாட்டின் தொண்டை மண்டலத்தில் அமைந்த மிக பிரசித்தி பெற்ற கோயில்களில் ஒன்றாகும். இந்த கோவில் கிபி 9ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது. சங்ககால பொற்புலவரான நக்கீரர் இயற்றிய திருமுருகாற்றுப்படையில் இந்த கோயில் குறித்த குறிப்புகள் காணப்படுகிறது. முருகப்பெருமான் சூரனை வதம் செய்த பிறகு கோபம் குறைந்து வள்ளி தெய்வானையுடன் சாந்த சுரூபமாக வந்து அமர்ந்த இடம்தான் இந்த திருத்தணி. சினம் தணிந்த இடம் என்பதால் திருத்தணி என இந்த கோவில் அழைக்கப்பட்டது. பிறகு அதுவே மருவி திருத்தணி என்று ஆகியது. இந்த திருத்தணி முருகன் கோவில் முருகனின் அறுபடை வீடுகளில் 5ஆம் படை வீடாக திகழ்கிறது. இந்த கோயில் மிகவும் பழமை வாய்ந்த கோயிலாக கருதப்படுகிறது. மற்ற முருகன் கோயிலில் இருப்பது போல இங்குள்ள முருகன் சிலையில் வேல் இருப்பது இல்லை. அலங்காரம் செய்யும் போது மட்டுமே வேல் சாற்றப்படுகிறது. சக்தி அஸ்தம் எனப்படும் வஜ்ரவேலுடனே முருகன் காட்சி தருகிறார். முருகன் கோபம் தணிந்து காட்சி தரும் தலம் என்பதால் முருகன் கையில் வேல் கிடையாது. முருகன் திருச்செந்தூரில் அசுரர்களுடன் போரிட்டு வென்றதன் அடிப்படையில் கந்தசஷ்டி விழாவின் போது மற்ற எல்லா முருகன் கோயில்களிலும் சூரசம்ஹாரம் நடக்கும். ஆனால் இந்த திருத்தணி கோவிலில் மட்டும் சூரசம்ஹாரம் நடப்பது இல்லை. இந்த கோவில் முருகன் சினம் தணிந்து அமர்ந்த கோவில் ஆகையால் இங்கு சூரசம்ஹாரம் நடப்பது கிடையாது. அன்று இங்கு சூரசம்ஹாரத்திற்கு பதிலாக கிலோ கணக்கான மலர்களால் முருகனுக்கு புஷ்பாஞ்சலி செய்யப்படுகிறது. ஆனால் இந்த சூரசம்ஹாரத்தை தவிர கந்தசஷ்டி விழா இங்கு திருத்தணியில் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. முருகர் வள்ளி திருமணம் நடந்ததும் இங்கே திருத்தணியில் தான். அந்த முருகன் வள்ளி மேரேஜ் எப்படி நடந்ததுன்னு முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வள்ளிமலை எனும் வள்ளிக்காட்டில் வேடுவர்களின் தலைவராக இருந்தவர் நம்பிராஜன். ஒரு நாள் வேட்டைக்கு சென்ற நம்பிராஜன் வள்ளிக்கிழங்கு தோன்றும் இடத்தில் ஒரு குழந்தையை கண்டான். வள்ளி கொடியின் அருகில் கண்டெடுக்கப்பட்டதால் அந்த அழகிய குழந்தைக்கு வள்ளி என்ற பெயர் வைத்தார். வள்ளிமலை என்ற பகுதியில் வேடர்கள் தலைவன் நம்பிராஜனின் மகளாக வள்ளி என்ற பெயரில் வளர்ந்து வந்தாள். அவர்கள் வழக்கப்படி பெண்கள் மலைப்பகுதியில் உள்ள திணைப்புணத்தை குறிப்பிட்ட நாட்கள் காவல் காக்க வேண்டும். அதன்படி வள்ளியும் திணைப்புணத்தை காவல் காப்பதற்காக சென்றாள். அங்கு வள்ளியை தேடி வேடன் உருவில் வந்தார் முருகப்பெருமான். அழகிய திருமேனி கொண்ட அவர் கையில் வில்லும் அம்பும் ஏந்தி வள்ளியின் முன்பாக வந்து நின்றார். அவரை கண்டதும் வள்ளி, "தாங்கள் யார்? இங்கு ஏன் வந்தீர்கள்?" என்று வினவினாள். வேடன் உருவில் வந்த முருகப்பெருமானோ அந்த கேள்வியை சட்டை செய்யாமல் வள்ளியை நோக்கி காதல் மொழியில் பேசத் தொடங்கினார். "பெண்ணே, உன் மீது எனக்குள்ள காதலின் காரணமாக உன்னை மனம் புரியும் எண்ணத்தில் உன்னை காண வந்தேன். என்னை விரட்டும் விதமாக ஏன் வந்தாய் என்று கேட்காமல் கனிவாக என்னை பார்க்கக்கூடாதா என்றார். முருகப்பெருமான் வள்ளியிடம் இவ்வாறு பேசிக் கொண்டிருக்கும் போது வள்ளியின் தந்தையான நம்பிராசன் வேடுவர்கள் புடைசூழ அங்கு வந்து கொண்டிருந்தான். அவர்களை பார்த்ததும் வள்ளிக்கும் பயம் வந்துவிட்டது. "உடனே இங்கிருந்து தப்பிச் செல்லுங்கள், உடனே இங்கிருந்து தப்பிச் செல்லுங்கள்" என்றார். முருகப்பெருமான் சிறிது தூரம் சென்று வேங்கை மரமாக மாறி நின்றார். அப்போது நம்பிராசனுடன் அங்கு வந்த வேடவர்கள் இந்த இடத்தில் புதியதாக மரம் ஒன்று நிற்பதைக் கண்டு ஆச்சரியம் அடைந்தனர். அவர்களில் சிலர் மரத்தை வெட்ட முயன்றனர். ஆனால் அவர்களை நம்பிராசன் தடுத்து விட்டார். "இந்த மரம் திணைப்புணத்தை காவல் காக்கும் வள்ளிக்கு நிழல் கொடுக்கும். எனவே அதனை வெட்ட வேண்டாம்" என்று கூறிவிட்டார். பின் மகளை பார்த்துவிட்டு நம்பிராசனும் வேடவர்களும் அங்கிருந்து சென்று விட்டனர்.
அதுவரை வேங்கை மரமாக நின்றிருந்த முருகப்பெருமான் மீண்டும் வேடனாக மாறி வள்ளியிடம் வந்தார். காதல் மொழி பேசினார். வேடனாக வந்த முருகப்பெருமானிடம் வள்ளியின் மனம் சென்றாலும் முன்பின் தெரியாத ஆடவரிடம் பேச்சை வளர்ப்பது தவறு என்ற பெண்மைக்கே உரிய அச்சம், நாணம் அவளை தடுத்தது. தனியாக இருக்கும் பெண்ணிடம் இதுபோன்று நடந்து கொள்வது சரியல்ல என்று எச்சரிக்கும் துணியில் பேசினாள் வள்ளி. மறுமுறை முதியவர் வேடத்தில் வந்தார் முருகப்பெருமான். மிகவும் பசியாக இருப்பதாக கூறிய அவர் சாப்பிட ஏதாவது தருமாறு வள்ளியிடம் கேட்டார். இரக்கம் கொண்ட வள்ளி தினை மாவும் தேனும் கலந்து முதியவருக்கு கொடுத்தாள். அதனை உண்டு முடித்தவர், தாகமாக உள்ளது, தண்ணீர் பருக வேண்டும் என்றார். அவரை அங்கிருந்த சுனை ஒன்றுக்கு அழைத்துச் சென்று நீர் பருக வைத்தார். அதன் பிறகு முதியவர், உன்னால் என்னுடைய பசியும் தாகமும் தீர்ந்து விட்டது. ஆனால் இப்போது காதல் தலை தூக்கிவிட்டது. நீ என்னை திருமணம் செய்து கொள் என்றார் முதியவர். இந்த வார்த்தையை கேட்டதும் கோபத்தில் கொந்தளித்தாள் வள்ளி. இந்த தள்ளாத நிலையில், தவம் புரிய வேண்டிய வயதில் இது போன்று பேசுவது உங்களை போன்றவர்களுக்கு அழகல்ல. தாங்கள் பேசியது எம் வீட்டார் யாருக்காவது தெரிந்தால் உங்கள் உயிருக்கே ஆபத்தாக முடியும். நான் மேலும் சினம் அடையும் முன்பாக இங்கிருந்து சென்று விடுங்கள் என்று கூறிவிட்டு திணைப்புணம் இருக்கும் இடத்திற்கு விரைந்து சென்றாள். எப்படியும் வள்ளியை திருமணம் செய்ய வேண்டும். அதற்காக தன் அண்ணனான ஆணைமுகனிடம் வேண்டி அவரது உதவியை நாடினார் முருகப்பெருமான். தம்பியின் காதலுக்காக ஆணைமுகன் யானையாக மாறி வள்ளியை நோக்கி ஓடி வந்தார். யானையை பார்த்ததும் அஞ்சி நடுங்கிய வள்ளி முதியவரை நோக்கி ஓடிப்போய், யானையிடமிருந்து என்னை காப்பாற்றுங்கள் என்று கூறி அவரது நெஞ்சில் கண்களை மூடி தஞ்சமடைந்தாள். அதை பார்த்ததும் யானை அங்கிருந்து அகன்று காட்டிற்குள் ஓடி மறைந்தது. வள்ளி கண்விழித்து பார்த்தபோது முதிர்ந்த தோற்றத்தை நீக்கி ஆறுமுகப் பெருமானாக அழகனாக நின்றிருந்தார் முருகப்பெருமான். பெருமானே தன் முன் நிற்பதை பார்த்து கைகூப்பினாள் வள்ளி. அவளது முற்பிறப்பை அவளுக்கு உணர்த்திய கந்தன் வள்ளியை திருமணம் செய்து கொண்டார். வள்ளி திருமணம் முடிஞ்சது. ஓகே, இப்போ மறுபடியும் கோயிலை பற்றி பார்ப்போம். இந்த திருத்தணி முருகன் கோயிலில் மற்ற கோயிலில் இருக்கிற மாதிரி முருகனோட வாகனம் மயில் கிடையாது. இந்த திருத்தணி முருகன் கோயிலில் முருகனோட வாகனம் யானை. ஆமாங்க, இங்கே மூலவருக்கு எதிர யானை தான் வாகனமாக இருக்கும். அதுவும் முருகரை பார்த்தா மாதிரி இல்லாமல் கோயிலுக்கு வெளியே பார்த்தா மாதிரி இருக்கும். இந்த திருத்தணி முருகன் கோயிலில் மலையேற படிக்கட்டுகளோட எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 365. அதாவது ஒரு வருடத்தோட 365 நாட்களை குறிக்கும் வகையில் 365 படிகளை கொண்டது இந்த திருத்தணி முருகன் கோயில். இந்த திருத்தணி முருகன் கோயிலில் ஆடிக்கிட்டு எப்படி ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுதோ அதே போல் திருப்படி பூஜையும் இங்கு மிக பிரசித்தி பெற்றதாக கருதப்படுது. அதாவது திருப்படி பூஜைனா ஒவ்வொரு ஆங்கில புத்தாண்டு பிறப்பாண்டு, அதாவது டிசம்பர் 31 அந்த இரவும் மறுநாள் காலையும் மிக விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. அதாவது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பஜனை பாடிக்கிட்டே ஒவ்வொரு படிக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சு கற்பூரம் ஏற்றி மலைக்கு ஏறி முருகனை வழிபடுவாங்க. அதாவது அந்த மாதிரி வழிபட்டால் இந்த வருடம் முழுவதும் நல்லதே நடக்கும் நம்பப்படுகிறது. ஒரு முறை வெள்ளிமலை சாமிகள் இங்கு திருத்தணிக்கு வந்திருந்த போது இங்கு கூட்டமே இல்லையாம். அதன் ஏன் என்று கேட்க, இங்கு இரவு ஆங்கில புத்தாண்டு பிறப்பதால் எல்லோரும் சென்னைக்கு வெள்ளைக்கார துறைகளை பார்க்க சென்றிருக்கார். இத்துறைக்கெல்லாம் துறையான முருகன் இங்கே இருக்காரு, அவரை பார்க்க வாங்கன்னு அவர் ஆரம்பித்து வச்சது தான் இந்த திருப்படி பூஜை. திருப்படி பூஜையின் போது டிசம்பர் 31 மாலை முதல் மறுநாள் ஜனவரி 1 காலை வரை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் விடிய பஜனை பாடிவிட்டு மலையேறி முருகனை வழிபடுவது வழக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.